என்ன கரடியே காரி துப்பிருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது விஜய் அவர்களுடைய கட்சியில் ஆதவ் அர்ஜுனா இணைஞ்சிருக்கார் அப்படிங்கிற செய்தி சமீபத்தில் வெளியாகிட்டு இருந்தது இல்லையா? அதை வச்சு நம்ம பிஸ்மி அவர்கள் ஒரு பேட்டியில் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. பிஸ்மி விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக செயல்படுவார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். விஜய் ஆதரவாளர், விஜய் ரசிகர், இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம் பிஸ்மியை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இருக்கிற நபரே இப்போ பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனா தாவேகா கட்சியில் இணைஞ்சது பற்றி ரொம்ப பரபரப்பாக பேசியிருக்காரு. அதாவது அவருடைய மாமனார், ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் மார்ட்டின் அவர்கள் லாட்ரியிலே ஃபேமஸ் ஆனவர். லாட்ரியில் ஏகப்பட்ட ஊழல்கள் நடக்குது. ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறதுல லாட்ரிக்கு முக்கிய பங்கு இருக்குது. அதை தடை பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, லாட்டரி என்பது ஏழை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி சம்பாதிச்ச பணம். எல்லாத்துக்கும் மேலே சட்ட விரோதமாக சம்பாதிச்ச பணம். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட லாட்ரியால் சம்பாதிச்சு இந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்தவர் தான் லாட்ரி மார்ட்டின். அவருடைய மருமகன் அப்படிங்கிற பட்சத்தில் இவரை தாவேகாவில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சேர்த்ததுனால இப்போ விஜய் மேலேயே நமக்கு நிறைய விமர்சனங்கள் எழுது. இதை ஒரு தவறான முடிவாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு பிஸ்மி சமீபத்திய இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனாவை கொண்டு வந்ததுலேயே நமக்கு விமர்சனம் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கும் போதே அவரை இந்த கட்சியில் சேர்த்திருக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம்.